வணக்கம் மக்களே, நான் உங்க சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பேச்சா இருக்கிற வித் லவ் படத்தோட விமர்சனம் தான். நேத்து தான் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் எப்படி இருக்கு, தியேட்டருக்கு போய் பார்க்கலாமா வேண்டாமா, எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசிடலாம். முதல்ல கதையை சொல்லணும்னா, இது ரொம்ப சிம்பிளான ஆனா நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் குட் மூவி. ஹீரோ சத்யா, அபிஷன் ஜீவிந்த். அவருக்கு அவங்க அக்கா பொண்ணு பார்க்குறாங்க. அப்படி அவரை பார்க்க வரவங்க தான் மோனிஷா, அனஸ்வரா ராஜன். ரெண்டு பேரும் பேசும்போது அவங்க ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒன் சைட் லவ், அந்த க்ரஷ் பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த பழைய காதலர்களை தேடி இவங்க ஒரு பயணம் போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது, இவங்களுக்குள்ள காதல் வந்ததா இல்லையாங்கிறது தான் கதை. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அனஸ்வரா ராஜன் தாங்க படத்தோட தூண். என்ன ஒரு கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த கேரக்டருக்கு அவங்க கொடுத்த உயிர் அவ்வளவு சூப்பர். ஹீரோ அபிஷன் ஜீவிந்துக்கு இது முதல் படம். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினாலும் செகண்ட் ஹாஃப்ல வர்ற எமோஷனல் சீன்ஸ்ல மனுஷன் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஷான் ரோல்டன் மியூசிக் பற்றி சொல்லியே ஆகணும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட மூடை அப்படியே தூக்கி நிறுத்துது. விஷுவல்ஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தருது. நல்ல விஷயங்கள்னு பார்த்தா அந்த ஸ்கூல் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் நம்மளை அப்படியே அந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். குறிப்பாக அந்த ஃப்ளேம்ஸ் போடுறது, திருட்டுத்தனமாக பார்க்குறதுன்னு எல்லாமே செம்ம ரிலேட்டபிளாக இருக்குது. படத்தில் காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகி நல்லாவே சிரிக்க வைக்குது. ஆனால் படத்தில் குறைகளும் இல்லாமல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் கதை ரொம்பவே ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அதாவது அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. சில இடங்கள்ல லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனால் ஒரு ஃபீல் குட் மூவிக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது. மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த வித் லவ் படம் உங்கள் ஸ்கூல் லவ்வை ஞாபகப்படுத்துகிற ஒரு அழகான எமோஷ்னல் ஜேர்னி. வேலண்டைன்ஸ் டே வேற வரப்போகுது. உங்கள் பார்ட்னர் கூடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ போய் ஜாலியாக ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஸ்கூல் க்ரஷ் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.